அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மலர் மருத்துவம் சார்ந்த எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை ஒரு ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டு மூலமாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் மலர் மருந்துகள் யூஸ் பண்ணுறேன். நான் சில ஆளுமைகளோட பேரெல்லாம் சொல்லி இவங்ககிட்டலாம் நான் ஒரு 5 டேஸ் கோர்ஸ் 4 டேஸ் கோர்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் அவங்க ஒரு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டும் கூட. அதனால் நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கும் கூட நான் கொடுத்துட்ருக்குறேன். நான் யாருக்கு மலர் மருந்துகள் கொடுத்தாலும் அது வேலை செய்யுது. உடனே ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணாங்க நம்மகிட்ட. பட் அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, மலர் மருந்துகளை எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறேன்னா, எனக்குன்னு மலர் மருந்துகளை எடுக்கும் பொழுது அது எனக்கு கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆனதில்லைன்னு சொன்னாங்க. உண்மையாகவே எனக்கு இதை கேட்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, மலர் மருந்துகள் எப்போவுமே நான் கிடையாது. யாரெல்லாம் மலர் மருத்துவத்தை தன்னுடைய துறையாக சூஸ் பண்ணி வராங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் போய் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அவங்க தயங்காமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, மலர் மருந்துகள் இந்த ஒரு வயசில் இந்த ஒரு பிரச்சனைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிது. அதில் உள்ள அற்புதத்தை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. ஸோ உண்மை அதுதான். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குள்ளுமே, ஏன்னா இது எல்லாமே மாற்று மருத்துவத்துறை தான். இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி தான். ஸோ ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பிக்குள்ளே வராங்க அப்படின்னாலே உண்மையாகவே அந்த ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் அந்த தெரப்பி எந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோ அப்போ தான் அது மேலே அவங்களுக்கு ஒரு பிடித்தமே வரும். இப்போ இவங்க சொன்னது உண்மையாகவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் எல்லாருக்கும் கொடுத்தா சரியாகுது, பட் அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னாங்க. பட் அதை விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களோட புரிதல் என்னவா இருந்தது அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுச்சு. தயவுசெய்து மலர் மருந்துகளை நம்ம புரிதல் கரெக்டாக இல்லாத பட்சத்தில், அதை பற்றின ஒரு தெளிவே நம்மக்கிட்ட இல்லாத தன்மையில், ஏன்னா மலர் மருந்துகள் நமக்கு சொன்னதே என்னென்னா, அது ஒரு செல்ஃப் ஹீலிங் மெத்தடாலஜி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு நாமளே அதை ஹீல் பண்ணுறதுக்கு உதவலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு அதை வச்சு நம்ம ஹீல் பண்ணவே முடியாது. ஸோ அது மேபி ஃப்ளாஷிபோ எஃபெக்ட்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு மலர் மருந்துகளை நம்ம ஒரு துறையாக எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கூட பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து பார்த்து அதில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிசல்ட் தான் உங்களை அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கூட அந்த இடத்துல கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு இந்த தகவல் கேட்கும் பொழுது ரொம்ப எனக்கு அது ஏற்றுக்கவே முடியலை. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ 2 விஷயம் இதில் நான் பதிவு பண்ணுறேன். மலர் மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃபாக எடுத்து அதோட பலன்களை அனுபவிக்காதவரை இன்னொருத்தருக்கு அந்த மலர் மருந்துகளை பற்றின விஷயங்களை நம்மளால் சஜஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நான் இங்கே ஸ்ட்ராங்காக முன்வைக்க விரும்புகிறேன். அதனால் மலர் மருந்துகளை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அடுத்தவர்களுக்கு இல்லை கூட இருக்கிறவங்களுக்கே பரிந்துரை பண்ணணுன்னாலும் சரி, உங்களோட சுச்சுவேஷன்ஸை மனநிலைகளை ஆய்வு பண்ணி நீங்கள் மலர் மருந்துகளை எடுத்து உங்களுக்குள்ளே என்ன மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து ஒரு குறிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ மலர் மருந்துகள் எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு, உங்களோட மனநிலைகளில் எந்தெந்த மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் செல்ஃப் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டிமோனியலை தான் நம்ம ப்ரூஃபாக கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டடியே பண்ணினாலும் அங்கேயும் டெஸ்டிமோனியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதனால மலர் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபஸ்ட்டு சுயமாக எடுத்துக்கணும். அது நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அதில் நமக்கு ஒரு தெளிவடைஞ்ச பின்பு அடுத்தவங்களுக்கும் நம்ம பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு முக்கியமான 140 வீடியோ, இந்த 140 வீடியோவும் பார்த்தீங்கன்னா அற்புத மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட மலர் மருந்துகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பட் எனக்கு வீடியோவாக பார்க்கலாம் டைம் இல்லை, ஸ்க்ரீன்லாம் என்னை பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக புதுசாக இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வயதான ஒரு தாத்தா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு விஷயம். அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறனால ஸ்க்ரீன்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 140 வீடியோவை நம்ம சூஸ் பண்ணி
பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரேடியோவில் ஓடுற மாதிரி அது ஓடிட்டே இருக்கும். நம்மளும் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் புதுசாக சில தகவல்களோடு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.